There is a Czech proverb that says, wisdom is easy to carry but difficult to gather. ஒரு சொல் இருக்கிறது, ஞானமானது சுமப்பது எளிதாய் இருக்கும், ஆனாலும் அதை சேர்ப்பது கடினம். Saint Augustine, an early church father, said this. புனிதர் அகஸ்டின் சொன்ன ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், Patience is the companion of wisdom. பொறுமை என்பது ஞானத்தின் துணை. Now this quote show the importance of wisdom. At the same time, to gain wisdom, it's a long, difficult journey. இந்த காரியங்களை நாம் வாசிக்கும் பொழுது எவ்வளவு ஞானம் என்பது எவ்வளவு முக்கியம், அதே நேரத்தில் இந்த பாதையானது ஒரு கடினமான பாதை, இது நாட்கள் தேவைப்படும் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள முடியும். Some say wisdom grows with age. ஒரு சிலர்கள் சொல்வார்கள், நீங்கள் வயதாகி வரும் பொழுது உங்களுக்குள்ளாக ஞானம் வளர்ந்து வரும் என்று சொல்லி. I don't quite agree with that. இதில் நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். I think when you grow old, you grow old. நான் நினைக்கிறேன், நீங்க வயதாகி விட்டால் நீங்கள் வயதாகி தான் விட்டீர்கள். If you don't learn from your experience, you will not grow wise. உங்களுடைய அனுபவத்தின் வாயிலாக நீங்கள் கற்றுக்கொள்ளாமல் இருந்தால் நீங்கள் ஞானத்தை பெற முடியாது. Wisdom is not an automatic add-on as you grow old. ஞானமானது நாம் வளர்ந்து வர வர நமக்கு சேர்க்கப்படும் என்று சொல்லி தன்னால வருகிற காரியம் அல்ல. We learn from the good and bad, we learn from the right and wrong. அதாவது நம் சரியான தவறான காரியம் அல்லது இந்த சரியான காரியம் தவறான காரியத்தை நாம் கற்றுக்கொள்வோம். So if we don't learn from experience, we will not grow wise. நாம் நம்முடைய அனுபவத்தின் வாயிலாக நாம் கற்றுக்கொள்ளாவிட்டால் நம் ஞானத்தை பெற முடியாது. But all this talk about wisdom is about observational and experiential wisdom. ஆனாலும் நாம் பார்க்கிற இந்த ஞானமானது நாம் கவனிக்கிற காரியம் அல்லது நம்ம இந்த காரியத்தை ஏற்றுக்கொள்ளுகிற காரியமாக இருக்கிறது. That is important to learn wisdom. அதாவது அதன் வாயிலாக கூட நாம் ஞானத்தை பெறுவது அவசியமாக இருக்கிறது. But the wisdom I'm going to be talking about today is something much higher. It is divine நான் wisdom. இன்னைக்கு பேச போகிற ஞானமானது நாம் நினைக்கிற ஞானத்தை விட அதிகமான அதுக்கு மேலான ஒரு ஞானம். Now the Bible contains what we call wisdom literature. வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா அநேக நேரத்துல ஞானத்தின் காரியங்களை குறித்து அநேக இடத்துல பேசப்பட்டிருக்கிறது. Every culture have wisdom literature. எல்லா 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 மார்க்கத்திலும் எல்லா கல்ச்சரிலும் இப்படி ஞானத்தை குறித்து போதிக்கப்பட்டிருக்கிறது. And the most popular wisdom literature in the Bible is the book of Proverbs. வேதாகமத்தில் ஞானத்தை குறித்து அதிகமாக பேசப்பட்டுன்னு சொன்னால் நீதிமொழிகளை குறித்து நாம் வாசிக்க முடியும். Now what is a proverb? நீதிமொழிகள் என்றால் என்ன? Well, one definition, short explanation of a long experience. நீண்ட அனுபவம் சுருக்கமான ஒரு விளக்கம். நீண்ட அனுபவம் சுருக்கமான ஒரு விளக்கம். Now the book of Proverbs is general wisdom. நீதிமொழிகள் புத்தகத்தை பார்க்கும் பொழுது அது பொதுவான ஒரு ஞானத்தின் புத்தகமாக இருக்கிறது. When you read Proverbs, you need to remember one, there are some prescriptive proverbs, some are descriptive proverbs. நீங்கள் நீதிமொழிகளை வாசிக்கும் பொழுது சில நீதிமொழி ஞானத்தை குறித்து வாசிக்கும் பொழுது Proverbs. விளக்கமான நீதிமொழிகள் இருக்கிறது. சில நீதிமொழிகளை பார்க்கும் பொழுது prescriptive means it tells you what to do. அதாவது நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சில நீதிமொழிகள் நமக்கு சொல்லி தருகிறது. Descriptive means it describes what is really happening, does not mean you have to do it. சில நீதிமொழிகள் பகுதியை பார்க்கும் பொழுது நம்மிடத்தில் அது அப்படியாக விளக்குகிறது. And there's some proverbs that I call dramatic proverbs. That means it's a big sort of exaggeration in order to make a point. அதாவது சில நீதிமொழிகளை பார்க்கும் பொழுது அது கொஞ்சம் அப்படியாக நீண்ட ஒரு காரியமாக இருக்கும், நம்ம இடத்தில் அப்படியாக அது காரியத்தை விளக்குவதற்கு. So this morning we are going to turn to the book of Proverbs and learn divine wisdom, and when we operate in divine wisdom, what are the benefits. இந்த கால வேளையில் இப்படி நீதிமொழி புத்தகத்தை திறந்து அதாவது தெய்வீக ஞானம் என்று சொன்னா என்ன என்று சொல்லி நாம் கண்டுபிடிக்க போகிறோம். Let's turn to Proverbs chapter 8. நாம் வாசிக்கப்போமாக நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் verse 1. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் முதல் வசனம். Does not wisdom call out? Does not understanding raise her voice? ஞானம் கூப்பிடுகிறதில்லையோ, புத்தி சத்தமிடுகிறதில்லையோ. Here wisdom is personified. இங்க பார்க்கும் பொழுது ஞானமானது ஒரு ஆளுமைத்துவத்தை குறித்து அந்த இடத்துல வர்ணிக்கப்படுகிறது. Personification is when an inanimate object is referred to as if it's like a person. அதாவது ஒரு உயிரில்லாத ஒரு காரியத்தை எடுத்து அது உயிருள்ள ஒரு மனுஷனாய் நம்ம வர்ணிக்கும் பொழுதுதான் அதுதான் ஒரு ஆளுமைத்துவம் என்று சொல்லுவார்கள். So wisdom like a person, it is calling out. இங்க ஞானமானது ஒரு மனிதனை போல அது கூப்பிடுகிறது. So we are going to see who is calling out, what is being called, where, whom and why. So நாம் பார்க்க போகிறோம் அது யாரை கூப்பிடுகிறது, எதற்கு கூப்பிடுகிறது, எங்கே கூப்பிடுது என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். In verse 1, does not wisdom call out, does not understanding raise her voice. Here
who is calling? Wisdom is calling. ஞானம் கூப்பிடுறது அல்லவோ புத்தி சத்தமிடுகிறது அல்லவோ என்று சொல்லும் பொழுது ஞானம் கூப்பிடுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். Wisdom is raising its voice. Wisdom wants everyone to hear its voice. ஞானம் சத்தமிடுகிறது அப்படின்னு சொன்னால் ஞானமானது இந்த இடத்தில் எல்லோரும் அதோட சத்தத்தை கேட்க வேண்டும் என்று சொல்லி சத்தமிடுகிறது. Wisdom wants people to hear it. ஞானமானது அதோட குரலை கேட்க வேண்டும் என்று சொல்லி சத்தமிடுகிறது. So this morning, through this message, wisdom is calling out to you and to me and says, hear. அதனால் இந்த காலவேளையில் ஞானமானது சத்தமிட்டு நம் கேட்கும்படிக்கு நம்மளை அழைப்பு கொடுக்கிறது. Now, where is it calling from? அது எங்க இருந்து நம்மளை கூப்பிடுகிறது? Verses 2 and 3. இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் மூன்றாம் வசனத்தை வாசிப்போம். On the heights along the way where the paths meet, she takes a stand beside the gates leading into the city. At the entrances, she cries aloud. அது வழியருகே உள்ள மேடைகளிலும் நாற்சந்துகளிலும் நின்று அது ஊர் வாசல்களின் ஓரத்திலும் பட்டணத்தின் முகப்பிலும் நடை கூடாரங்களிலும் நின்று சத்தமிட்டு. Look at the places that wisdom is calling out. இங்க எந்த இடத்துல இருந்து ஞானம் கூப்பிடுகிறது சொல்லி பாருங்க, கவனிங்க. On the heights. வழி அருகில் இருக்கிற மேடைகளிலும். So on a high place people can see you and you can see the people. Wisdom is calling out to the people. மேடைகளில் நிற்கும் பொழுது ஜனங்கள் உங்களை பார்க்க முடியும், நீங்கள் ஜனங்களை பார்க்கணும். அந்த இடத்துல இருந்து ஞானம் உங்களை கூப்பிடுகிறது. Where paths meet. நற்சந்தைகளிலும் இருந்து என்று சொல்லி வாசிக்கிறோம். In those days when roads meet, that's where business will bloom, because when businessmen meet each other they will start trading, and where you have business, your people gather there. அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா இரண்டு சாலை ஒன்று சேரும் என்று சொன்னால் அந்த இடத்துல தான் வர்த்தகம் அதிகமாக செய்வார்கள், அந்த இடத்துல அதிகமான பேர்கள் காணப்படுவார்கள். சோ அந்த இடத்துல நின்று ஞானம் கூப்பிடுகிறது. At the entrance of the gate leading into the city. ஊர் வாசல்களில் ஓரத்திலும் ஞானம், அதாவது பட்டணத்தின் முகப்பிலும் நம்மளை கூப்பிடுகிறது. In those days, not so much villages, but cities will have a wall of protection. அந்நாட்களில் பார்த்தீங்கன்னா ஊர்கள் என்று சொல்லும் பொழுது கொஞ்சம் குறைவாக இருக்கும், பட்டணங்களில் பார்க்கும் பொழுது அநேக மதில்கள் இருக்கும். So you will have a main gate, so people come in and go through the gate. It's easy for people to observe who's coming in, who's going out. அந்த மதில்கள் மத்தியில ஒரு வாசல் இருக்கும், அநேக பேர்கள் அந்த வாசல் வழியாக வருவார்கள் போவார்கள். அந்த வாசலில் நின்று யார் வரா யார் போறா என்று சொல்லி நீங்க பார்க்க முடியும். So wisdom sends there as people are going in and coming out. Wisdom is crying out to them, listen to me. அநேகர் அந்த வாசல் மூலமாக கடந்து வரும் பொழுது ஞானமானது அந்த இடத்துல சத்தமிடுகிறது, கூப்பிடுகிறது. So important is wisdom. It goes to the place where people gather and calls out to them. ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தில் கண்டு ஞானமானது எவ்வளவு முக்கியம் என்று சொல்லி சத்தமிட்டு கூப்பிடுகிறது. To whom is it calling out? யாரிடத்தில் கூப்பிடுகிறது? In verse 4, நான்காவது வசனம். To you, O men, I call out, I raise my voice to all mankind. மனுஷரே உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன், என் சத்தம் மனுபுத்திரருக்கு தேனிக்கும். So the invitation is given to everyone, young or old. We all need wisdom. இந்த அழைப்பானது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் முதியோராக இருந்தாலும் சரி, நீங்கள் வாலிபனாக இருந்தாலும் சரி, எல்லா மனுஷர்களுக்கும் இந்த அழைப்பானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. So today wisdom is calling out to us at City Tabernacle KL. Will we respond to it? அதனால் இன்றைக்கு ஞானமானது சிட்டி டேபர்னக்கிள் கேல் உங்களை பார்த்து கூப்பிடுகிறது, நாம் அதற்கு பதில் கொடுப்போமா? Okay, why is it calling out? Verse 5. ஏன் நம்மளை கூப்பிடுகிறது? ஐந்தாவது வசனம். You who are simple gain prudence, you who are foolish gain understanding. பேதைகளே விவேகம் அடையுங்கள், மூடர்களே புத்தியுள்ள சிந்தையாயிருங்கள். The invitation is given so that we may gain wisdom, we may gain insight, we may gain understanding. நாம் புத்தி அடைவதற்கு, நாம் விவேகம் அடைவதற்கு இந்த இடத்துல ஞானமானது நம்மளை கூப்பிடுகிறது. Some may say, I'm not a fool, but our wisdom may be from the world and not divine wisdom. ஒரு சிலர் சொல்லலாம் நான் மூடன் அல்ல அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் நம்மளுடைய ஞானமானது இந்த உலகத்தின் அனுபவமாய் மட்டும் இருக்கலாம். நாம் அதற்கு மேலான ஒரு ஞானம் தேவைப்படுகிறது. Don't confuse knowledge with wisdom. நீங்கள் அறிவையும் ஞானத்தையும் போட்டு குழப்பாதீங்க. Knowledge is knowing something, wisdom is knowing how to apply it. அறிவானது நம்ம ஒரு காரியத்தை அறிந்து கொள்வது, ஞானமானது அறிந்து கொண்டு அந்த காரியத்தை நாம் அபியாசிப்பது. We may have a lot of information. If you're a reader, you read a lot of books, we may have a lot of information. That does not mean we are wise. நீங்கள் அதிக புத்தகங்களை படிக்கிறவரா இருந்தால் உங்களுக்கு அதிக புத்திகள் அறிவு இருக்கலாம், ஆனா அதுவே நமக்கு ஞானம் தரும் என்று சொல்லி நாம் யோசிக்க வேண்டாம். Some people may not be so knowledgeable, but they are wise in the way they do things. ஒரு சிலர்களை பார்க்கும்போது அறிவு இல்லாம இருக்கலாம், ஆனா ஞானத்தோடு வழி நடத்துவார்கள். Best have knowledge and wisdom.
ஆனா சிறந்தது என்னவென்று சொன்னால் நமக்கு அறிவும் இருக்க வேண்டும், ஞானமும் இருக்க But வேண்டும். the wisdom you're talking about is divine wisdom, wisdom that comes from God. நாம் பேசுகிற ஞானமானது தெய்வீக ஞானம், தேவனிடத்தில் புறப்பட்டு வருகிற ஞானமாய். And let's see how wisdom is described in this chapter. எப்படி இந்த அதிகாரத்தில் ஞானமானது விவரிக்கப்பட்டிருக்கு, அது விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நாம் பார்ப்போம். Today is very easy, only one chapter. இன்னைக்கு ரொம்ப இலகுவாக இருக்கு, ஒரே அதிகாரம் தான். Okay. Verses 6 and 7. 6 லிருந்து 7வது வசனம். So do open your Bible to chapter 8. Everything is there in that one chapter. நீங்கள் அப்படியாக உங்கள் வேதாகமத்தை நீதிமொழிகள் 8வது அதிகாரத்திலிருந்து நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், எல்லாம் அதுல தான் இருக்கிறது. Okay. Verses 6 and 7. 6 லிருந்து 7வது வசனம். Listen, for I have worthy things to say. I open my lips to speak what is right. My mouth speaks what is true, for my lips detest wickedness. கேளுங்கள், மேன்பாடான காரியங்களை பேசுவேன். என் உதடுகள் உத்தம காரியங்களை வசனிக்கும். என் வாய் சத்தியத்தை விளம்பும். ஆகாமியம் என் உதடுகளுக்கு அருவருப்பானது. Wisdom or divine wisdom speaks what is right, what is true. அதாவது தெய்வீக ஞானம் என்று சொல்லும் பொழுது எதை பேசும் என்று சொன்னா சரியான காரியத்தை பேசும், சரியான சத்தியத்தை பேசும். Divine wisdom is all about truth, there's no lies in it. அதாவது தெய்வீக ஞானம் என்று சொல்லும் பொழுது இது எல்லாம் உண்மை குறித்து தான், அதற்குள்ளாக பொய்கள் இருக்காது. Divine wisdom is always right, never wrong. தெய்வீக ஞானம் என்று சொல்லும்போது அது எப்பொழுதும் சரியாக தான் இருக்கும், அது எப்பொழுதும் வழி தவறி போகாது. So divine wisdom is perfect. ஆதலால் சரியான அதாவது தெய்வீக ஞானம் என்று சொல்லும் பொழுது அது பரிபூர்ணமானது. Verse 8. 8வது வசனம். All the words of my mouth are just, none of them is crooked or perverse. என் வாயின் வாக்கெல்லாம் நீதியானவைகள், அவைகளில் புரட்டும் விபரீதமும் இல்லை. Divine wisdom does not delve in unrighteousness, in ungodliness. அதாவது தெய்வீக ஞானம் என்று சொல்லும் பொழுது அது சத்தியம் இல்லாத, நீதி இல்லாத காரியத்தில் அது தங்காது. Divine wisdom keeps itself from what is perverse. தெய்வீக ஞானம் என்று சொல்லும் பொழுது அந்த புரட்டலிலிருந்து அது தனியாக நிற்கும். Divine wisdom is pure. ஞானம், தெய்வீக ஞானம் என்று சொல்லும் பொழுது அது அப்படியே புனிதமாய் இருக்கிறது. Verses 10 and 11. 10வது 11வது வசனம். Choose my instruction instead of silver knowledge rather than choice gold, for wisdom is more precious than rubies, and nothing you desire can compare with her. வெள்ளியை பார்க்கிலும் என் புத்திமதியும், பசும் பொன்னை பார்க்கிலும் ஞானத்தையும் அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது, இச்சிக்கப்படத்தக்கவைகள் எல்லாம் அதற்கு நிகரல்ல. Here wisdom is seen as more precious than gold, silver, rubies, jewels. அதாவது இங்க ஞானம் என்று சொல்லும் பொழுது பொன், வெள்ளி, முத்துக்களை காட்டிலும் விலை உயர்ந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். Having a thick gold chain around your neck doesn't make you wise. உங்க கழுத்துல இப்படியாக ஒரு மொத்தமான ஒரு தங்க சங்கிலி இருக்கிறதுனால நீங்க ஞானம் உள்ளவர்கள் என்று சொல்லி நம்ம சொல்ல முடியாது. Putting tongada here doesn't make you wise. தொங்கட்டா நீங்கள் மாட்டிக்கும் பொழுது அதுவே ஞானம் என்று சொல்ல முடியாது. You can lose it. அது ஒரு நாள் யாராவது பறித்து போகலாம். But wisdom is more precious than that. ஆனால் ஞானமானது அதையும் காட்டிலும் விலை உயர்ந்தது. Divine wisdom is perfect, it's pure, it is precious. அதனால் தெய்வீக ஞானம் என்று சொல்லும் பொழுது அது பரிபூர்ணமானது, தூய்மையானது, விலை உயர்ந்தது. Having looked at the invitation and description of divine wisdom, now we will look, if we operate in divine wisdom, what are the benefits? And I want to talk about 7 benefits based on chapter 8. அதாவது தெய்வீக ஞானத்தை நாம் வைத்திருப்பது எவ்வளவு அவசியம் என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஆனால் இப்பொழுது 7 நன்மைகள், தெய்வீக ஞானம் நமக்குள்ளாக வாசம் செய்யும் பொழுது, நமக்குள்ளாக இருக்கும் பொழுது 7 நன்மைகளை பெறுவோம் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். Verse 14. 14வது வசனம். Counsel and sound judgment are mine, I have understanding and power. ஆலோசனையும் மெய்ஞானமும் என்னுடையவைகள், நானே புத்தி, வல்லமை என்னுடையது. Sound judgment is making the right decision. So for the first benefit is we can make the right decision. So ஒரு முத நன்மையான காரியம் என்னவென்று சொன்னால், நமக்கு தெய்வீக ஞானம் இருக்கும் என்று சொன்னால் நாம் சரியான தீர்மானத்தை செய்வர்களாய் காணப்படுவோம். No, we never know the decision that we are making is right or wrong until the thing takes place. அதாவது நாம் ஒரு தீர்மானம் செய்து பிறகுதான் நமக்கு தெரியும் அது சரியான தீர்மானமா அல்லது தவறான தீர்மானமா என்று சொல்லி. No point coming and telling me, oh, you made the wrong decision. I know. Once it happened, I know whether it's right or wrong. அது நடந்து முடிஞ்ச பிறகு எங்க இடத்துல வந்துட்டு இது தவறான தீர்மானம் என்று சொல்லி எனக்கு தெரியும். அது நடந்து முடிஞ்சிருச்சு, தவறான தீர்மானம் என்று சொல்லி நான் அறிந்து இருக்கிறேன். We always know whether it's right or wrong after it takes place, correct? அது நடந்து முடிந்த பிறகுதான் நமக்கு தெரியும்
சரியான தீர்மானமா அல்லது தவறான தீர்மானமான்னு சொல்லி. Usually we make a decision thinking that is the right judgment. நாம் பெரும்பாலும் ஒரு தீர்மானத்தை எடுக்கும் பொழுது அது சரியான தீர்மானம் என்று சொல்லி தான் நம்ம எடுப்போம். It's okay if we made wrong decision, that's part and parcel of life. தவறான தீர்மானத்தை எடுப்பது நம் வாழ்க்கையில் ஒரு பகுதியாக இருக்கிறது. பரவாயில்ல, தவறான தீர்மானம். I'm sure we would have made decision that we regretted. கண்டிப்பாக நாம் சில காலகட்டத்தில் வருத்தப்பட்டிருப்போம், ஏன்டா இந்த மாதிரி தீர்மானத்தை எடுத்தோம் என்று சொல்லி. Anyone made decision that you regretted? யாராவது இன்றைக்கு தீர்மானத்தை நிறைய பேருக்கு தீர்மானத்தை எடுத்து ஏன்டா இந்த தவறான தீர்மானத்தை எடுத்தோம். I'm one of them. நானும் அதில் ஒருவன் தான். Some of you perfect, never made a decision, never regretted. ஒரு சிலரை பார்க்கும் பொழுது நீங்க ரொம்ப பரிபூர்ணமா இருக்கீங்க, யாருமே எந்த ஒரு தீர்மானத்தை செய்ததில்ல போல மாதிரி இருக்குது. At that time we thought we were making the right decision. அந்த நேரத்துல அது சரியான தீர்மானம் தான் ன்னு சொல்லி நம்ம எடுப்போம். Sometimes it's not logically thought through, it is emotional decision. சில நேரத்துல நம்ம யோசித்து செயல்படுவதல்ல, நாம் அப்படியாக என்ன செய்வோம் என்று சொன்னால் உணர்ச்சி வசப்பட்டு செயல்படுவோம். Listen, don't get into these movies where they tell you follow your heart. இந்த படங்களை பார்த்து உன் இருதயம் என்ன சொல்லுது, இங்க என்ன சொல்லுது அப்படி சொல்லி அது நீங்க போகாதீங்க. Don't take that and give others, follow your heart. Where did you learn? At that movie. அதை எடுத்துட்டு போயிட்டு மத்த சொல்லுங்க, அது இங்க என்ன சொல்லுது அப்படின்னு மத்தவங்க கேட்காதீங்க. எங்க இருந்து எடுத்த? அந்த படத்துல இருந்து எடுத்தேன். Jeremiah 17:9, the heart is deceitful beyond cure. அதாவது நம்ம எரேமியா 17ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த இருதயமானது அது எப்படிப்பட்ட வியாதி உள்ளதாக இருக்கிறதா, எப்படிப்பட்ட வியாதி உள்ளதாகனா தீராத நோய் உள்ள ஒரு இருதயமாக இருக்கிறது. I don't care what others are saying, I'll follow my heart. Your heart is perfect. நான் யார் சொல்றது கேட்க மாட்டேன், இங்க என்ன சொல்லுதோ இங்க சரியாவா இருக்கு. Your heart has never made a mistake. நல்லவா இருக்கு, இது நல்லா இருக்காமா சொல்லுங்க. இல்ல. So don't give this advice, follow your heart. That's a wrong advice, bad advice. சொல்லாதீங்க, இங்க என்ன சொல்லுது அது யார்ட்ட சொல்லாதீங்க. I don't know what to say, then keep your mouth. என்ன சொல்லணும் தெரியல, அப்ப அமைதியா இருங்க, அதுவே நல்லது. Lead them to someone who's wise enough to advise them. மற்றவர்கள் ஞானம் உள்ளவர்கள் இடத்துல அவங்க போய் கேட்கட்டும், அவங்க ஆலோசனை கொடுக்கட்டும். So don't follow your heart, follow the scripture, follow the voice of the Holy Spirit. Amen. ஆதலால் உங்கள் இருதயத்தை என்ன சொல்லுது என்று போகாமல் பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லுகிறார், உங்களுடைய ஞானமானது என்ன சொல்லுகிறது சொல்லி அந்த வழியாக போங்க. Now if you have made wrong mistakes and you see it's wrong, don't feel condemned, learn from it. தவறான தீர்மானம் எடுத்து தவறான காரியங்களை செய்ய வேண்டும் சொன்னார், அதை குறித்து நீங்கள் வெட்கப்பட்டு மடிந்து போகாதீர்கள், ஆனா அதிலிருந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கற்றுக்கொள்ளுங்கள். Someone said wise men learn from their mistakes, wiser ones learn from others' mistakes. ஒருவர் இப்படியாக சொன்னார், புத்தி உள்ள மனுஷன் தன்னுடைய தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்வான், அதிபுத்தி உள்ளவன் மற்றவருடைய தவறுகளை பார்த்து இவன் கற்றுக்கொள்வான். That is a wise statement. அது நல்ல ஒரு புத்திசாலியான ஒரு வாக்கு. Now when you make a mistake, don't blame others. நீங்க ஒரு தவறு செய்தீர்கள் சொன்னால் மற்றவர்களை பழி சுமத்தாதீர்கள். Maybe somebody gave you the advice. ஒருவேளை யாராவது உங்களுக்கு ஆலோசனை கொடுத்திருக்கலாம், and you listen to that advice. நீங்க அந்த ஆலோசனை கேட்டிருக்கலாம். I never thought it will happen like this. நான் நினைச்சே பார்க்கல இது நடக்கும் அப்படி சொல்லி. Don't blame the other person, it was your decision to carry on with that advice. அவன் சொன்னனால தான் சொல்லி அவனை நீங்க பழி சுமத்தாதீங்க, நீங்க தீர்மானத்தை செய்ததனால தான் இந்த விளைவுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லி அந்த காரியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். When you refuse to own up for your decision, that shows your arrogance. It also shows you're going to repeat the same mistake again. அதாவது உங்களுடைய தீர்மானத்தின் தவறுகள் வரும்போது அந்த காரியத்தை நீங்கள் அப்படியே சொந்தமாய் எடுத்துக்கொள்ளாவிட்டால் அது என்ன காமிக்கிறது சொன்னால் உங்களுக்குள்ளாக ஒரு முரட்டாட்டம் இருக்கிறது, நீங்கள் கற்றுக்கொள்ள நீங்க ரெடி ஆகவில்லை. If you never listen to anyone, you're a fool. நீங்கள் யாரு பேச்சு கேட்காம இருந்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் மூடர்கள். If you listen to everybody, you're a fool. நீங்க எல்லாரும் பேச்சு கேட்பீங்கன்னு சொன்னா நீங்களும் மூடர் தான். Hello? ஆமா. If you never listen to anyone, you're a fool. If you listen to everyone, you're a fool. நீங்க யாரு பேச்சு கேட்க மாட்டேன், இது ஏன் வழி அப்படி நினைச்சீங்கன்னா உங்களை மாதிரி மூடன் யாரும் இல்ல. எல்லாரும் பேச்சு கேட்கற அப்படி நின்றீங்க சொன்னா உங்களை மாதிரி மூடன் யாருமே இல்ல. If we don't learn from our mistake, we will do the same thing again. நம்முடைய தவறுகளை கொண்டு நாம் கற்றுக்கொள்ளாம இருந்தால் நாம் மறுபடியுமாய் அந்த தவறை செய்து கொண்டே இருப்போம். You know, some decisions fine, wrong decision, but we can handle, we can live with it. சில தீர்மானங்களை பார்க்கும்போது தவறான தீர்மானங்கள் பரவாயில்ல, அதுக்குள்ள நம்ம வாழ்ந்து இருக்க முடியும். You know, you saw this nice dress on TikTok whatever and you ordered that dress. நீங்க பாக்குறீங்க டிக்டாக்ல திடீர்னு ஒரு அழகான ஆடை இருக்கிறது. But when it arrived, nothing, no comparison at all. This one like somebody throw in the dustbin, no comparison. அந்த ஆடை நீங்கள் அப்படியே எடுத்து போன பிறகு அது பாடையில போற மாதிரி இருக்கு. சோ அந்த ஆடையை போடுற மாதிரி இருக்கு சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு தவறு தான். Oh, 50 ringgit gone. 50 போயிருச்சு. Okay, we can live with it, right? பரவாயில்ல, 50 போயிருச்சுல விட்டுருவோம்.
One of our church members said they saw this nice, beautiful curtain kind of thing, not of cloth, but with beads, very beautiful, extremely cheap. அதாவது நம்மளுடைய சர்ச் மெம்பர் சொன்னாங்க இந்த மாதிரி டிக்டாக்ல அவங்க பார்த்த ஒரு காரியம், ஒரு அழகான ஒரு கர்டன் ரொம்ப சீப்பா இருந்துச்சு, ஆனா ரொம்ப அழகா இருந்ததா. It's like 5 ringgit for this whole thing, unbelievable. இந்த முழு காரியத்தை 5 வெள்ளி தான் கொடுத்தாங்க, 5 வெள்ளி. So she ordered. சோ என்ன செஞ்சாங்க, அது எடுத்தாங்க, வாங்குனாங்க. You know what came? என்ன வந்துச்சு தெரியுமா? Just one bead. அதுல ஒரு பகுதி தான் வந்துச்சு. She's not here today, but she told us to share with us. அவங்க இல்ல, ஆனா அவங்க சொன்னாங்க ஒரு பகுதி தான் வந்துச்சு. It's okay, you can live with it. பரவாயில்லை, அதை நம்ம 5 வெள்ளி தான் பிரிச்சோம், அது கத்துக்கலாம். But some decisions are very costly. We cannot afford to make a mistake. ஆனா சில தீர்மானங்கள் வந்து ரொம்ப விலை உயர்ந்ததாக இருக்கிறது. அதுல நாம் தவறு செய்து வச்சுட்டா வாழ்க்கை முழுவதும் நம்ம அப்படியாக ரொம்ப கடுமையாக இருக்கும். I think marriage is one of it. அதுல ஒன்று தான் திருமணம். Have to be very, very careful, think through. We need divine wisdom to make the right ரொம்ப கவனமாக இருக்கணும், யோசித்து பார்க்க வேண்டும். நமக்கு ஒரு தெய்வீக ஞானம் வேண்டும் அந்த திருமணத்தை காரியத்தை குறித்து வரும்போது. Sometimes we won't know until we get married. சில நேரத்துல நமக்கு தெரியாது திருமணம் செய்யற வரைக்கும். You know, looked everything fine, you know, such a beautiful girl, God spoke to me, God spoke to me, and then end up, you find out it's Delilah or Jezebel that he got married to. அதாவது நீங்க பாப்பீங்க அழகான பெண்ணாக இருக்கிறது, ஆண்டவர் என்னோட ஏன் அழகா இருக்கிறது, ஆண்டவர் என்னோட பேசினார், ரைட்டு தானே? ஸோ பேசினாரு. அதனால வந்துட்டு கல்யாணம் பண்ண பிறகுதான் தெரியும் இது எவ்வளோ ஒரு பெரிய டிலாயலாவும் ஜெசபேலும் என்று சொல்லி. Tall, dark and handsome, my dream man. ஐயோ வளத்தியா கருப்பா அழகா இருக்கிற கண்ணன். கருப்பா இல்ல, டால் டார்க்ல. The white ladies like tall, dark and handsome. Dark means not this kind of dark, but you know, tan. மாநேரம், மானை போல. You Indian girls all don't want dark, you all want white, isn't it? நம்ம யாருக்கு கருப்பு வேணாம் தானே? நமக்கு எல்லாருக்கும் வந்து வெள்ளை வெள்ளைன்னு ஜொல்லின்னு இருக்கணும். Somehow you think white means special, so you put all this fair and lovely cream. சோ எல்லாம் நினைக்கிறீங்க வெள்ளை வெள்ளையா இருக்கு நல்லது, ஆனா ஃபேர் அண்ட் லவ்லி போட்டுக்கலாம் க்ரீம்னு சொல்லி. I also tried fair and lovely. Look at me, do I look lovely? Or do I look fair? Listen, black is beautiful. Amen. All the black ones sing loudly. Amen. My knight in shining armor. என்னுடைய வருகிற மாப்பிள்ளை வந்துட்டு ஜொலிப்பா வருகிறார். You know, you see this old English movies, the knight will come with the armor. அதாவது நீங்க பழைய இங்கிலீஷ் படம்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒருத்தர் குதிரை மேல வருவாரு, எல்லாம் ஆர்மர் போட்டு you know, save and rescue the girl. கீழ வந்து அந்த பெண்ணை காப்பாத்தி தூக்கிட்டு இப்படி போவாரு அப்படி அல்லாக்கா. So you look at these movies, you read all these romance novels, so you in your mind you have an imagination. He'll come in white horse. So அதனால வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர் குதிரையில ஒரு நாள் எனக்காக வருவார். பழைய கஞ்சில்ல. அதுவும் குதிரை மாதிரி தான், ஆனா கஞ்சில வருவார். After getting married, you find out you got married to Judas. திருமணம் பண்ண பிறகு தான் தெரியும் இவன் ஒரு பெரிய யூதாஸா இருக்கிறான். Then you realize the armor was shining, correct? ஆமா, அவன் அந்த சர்வாயுதமானது அந்த இடத்துல அப்படியாக ரொம்ப ஜொலிச்சு தான் இருக்குது. Once he took off the armor, different character. இந்த சர்வாயுதத்தை எடுத்த பிறகு தான் தெரியும் அவனுடைய முழு ரூபமே. Now, I'm not implying, you know, things always will go the way we want. We think we make the right decision, sometimes ended up wrong decision. அதாவது நம்ம நினைக்கிற மாதிரி எப்போதும் நடக்கிறது இல்லை. நம்ம நினைப்போம் இது நம்ம சரியான தீர்மானத்துக்குள்ள தான் வரோம் என்று சொல்லி, ஆனா தவறான தீர்மானம் எடுப்பது சாத்தியமாக இருக்கும். This is where we really need to ask God for divine wisdom. இங்க தான் நாம் தேவனுடைய தெய்வீக ஞானத்தை நாம் இப்பொழுது கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். So when it comes, I'm just giving marriage as an example. When it comes to it, what do you look for? Do you look for looks? அதாவது நீங்கள் திருமணம் காரியம் என்று வரும்பொழுது கல்யாணம் பண்ணாதவங்க யோசிங்க, எதை பார்த்து தீர்மானம் செய்கிறீர்கள்? அவருடைய உருவத்தை பார்த்தா? I felt a chemistry. எனக்கும் அவருக்கு ஒரு கெமிஸ்ட்ரி ஒட்டு போகுது. Starts with chemistry, after getting married biology, you start dissecting each other. கெமிஸ்ட்ரியில ஆரம்பிச்சு இப்ப பயாலஜில முடியும். Is it money? அல்லது அவருக்கு இருக்கிற சொத்து ஆஸ்திகள் எல்லாம் சேர்த்தா? Is it charisma, you know, everybody get attracted? அல்லது அவருக்கு இருக்கிற எல்லா அந்த ஈர்ப்பு குடிகிற ஒரு காரியம்? Is it desperation? அப்பப்பன் தப்பாலா? Is it desperation? அல்லது எது வந்தாலும் நம்ம எடுத்து போக்கையில போட்டுக்குவோம் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்துல இருக்கிறோமா? This is one area where we cannot afford to make a costly mistake. நல்லா கவனிங்க, இந்த வாழ்க்கையில இந்த ஒரு பகுதியானது நம்ம ரொம்ப கவனமாக தீர்மானம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இது மிகவும் விலை உயர்ந்த
ஒரு தீர்மானமாக இருக்கிறது. Our decision cannot be made on who you think is right. It has to be what is right. அதாவது நம்மளுடைய தீர்மானமானது அவர் சரியானவரா இல்லையா என்று சொல்லி அப்படி தீர்மானிப்பதல்ல, நான் சரியான காரியத்தை கொண்டு தீர்மானிக்கிறேன் என்று சொல்லி தான் நம்ம யோசிக்கிறோம். So we must desire for divine wisdom. ஆதலால் இந்த தெய்வீக ஞானத்தை கொண்டு நாம் அந்த காரியத்தை ஆசைப்பட வேண்டும். Second, verses 15 and 16. இரண்டாவதாக 15வது வசனம் 16வது வசனம். By me kings reign and rulers makes laws that are just. By me princes govern. என்னாலே ராஜாக்கள் அரசாளுகிறார்கள், பிரபுக்கள் நீதி செலுத்துகிறார்கள். என்னாலே அதிகாரிகளும் பிரபுக்களும் பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளும் ஆளுகை செய்து வருகிறார்கள். The second benefit when we operate in divine wisdom is we will make right decisions, we will govern rightly. இரண்டாவது நமக்கு தெய்வீக ஞானம் இருக்கும் என்று சொன்னா சரியான தீர்மானங்களை செய்வோம். இரண்டாவதாக சரியான நிர்வாகத்திற்குள்ளாக நாம் வழி நடத்துவோம். Edmund Burke said there is no qualification for government but virtue and wisdom. எட்மண்ட் பர்க் சொல்லுகிற ஒருவர் இப்படியாக சொன்னார், நிர்வாகத்துக்கு தகுதி எதுவும் இல்லை, ஆனால் நற்குணமும் ஞானமும் மட்டுமே என்று சொல்லுகிறார். Certainly to govern a nation wisdom is needed. ஒரு தேசத்தை நீங்கள் அப்படியாக நிர்வாகம் செய்ய வேண்டும் என்று சொன்னா நமக்கு ஞானம் முக்கியமா தெய்வீக ஞானம் தேவைப்படுகிறது. But when we look at the ruler of a nation, president or prime minister making decisions favoring a particular ethnic group or favoring a particular religious group, we can see this is not wisdom, right? நம்முடைய பிரதமரோ அல்லது நம்ம மந்திரிகளோ ஒரு சில தீர்மானங்களை செய்யும் பொழுது அவருடைய தீர்மானம் ஒரு சில குழுக்கு மட்டும்தான் நன்மை சேர்கிறது சொன்னால் இதுவே சரியான தீர்மானங்கள் அல்ல. Or making decisions, we know it is in order for people to support them, or when the next election comes, they may vote for me. All this is done not based on wisdom but based on a selfish thing. ஆனாலும் இப்படிப்பட்ட தீர்மானங்கள் இவர்களுக்கு இப்படியாக செய்தால் அடுத்த எலெக்ஷனில் எனக்கு ஓட்டு விழும் என்று சொல்லி இப்படிப்பட்ட தீர்மானங்களை பார்க்கும் பொழுது ஒரு ஞானக்குரிய ஒரு தீர்மானங்கள் அல்ல. So to rightly govern is not just for rulers of a nation. If you're a team leader, if you are the manager in a company, or pastors, parents, we all need right governance. அதாவது ராஜாக்களுக்கும் பிரபுக்களுக்கும் மட்டும் அல்லாமல் இந்த நீங்க அதாவது ஒரு கம்பெனிக்கு ஒரு செயலாளராக இருந்தீங்கன்னு சொன்னால் அல்லது ஒரு பெற்றோர்களாக இருக்கும் பொழுது ஒரு போதகர்களாக இருக்கும்போது நாமும் சரியான காரியத்திற்குள்ளாக நாம் நிர்வாகம் செய்ய வேண்டும். I always pray for divine wisdom, but I don't always operate in divine wisdom. நான் எப்பொழுதும் எனக்கு ஒரு தெய்வீக ஞானம் வர வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணி கேட்பது உண்டு. But I always ask God, you have to give me the wisdom. ஆனாலும் அவரிடத்தில் நான் எப்போதும் கேட்க வேண்டிய ஒரு நேரத்தில் நான் இருப்பேன். Most of the time we don't know what to do. அநேக நேரத்தில் எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாது. People think pastor is Superman. எல்லாம் நினைக்கிறாங்க போதகர் என்று சொல்ல போனா அவர் ஒரு சிறந்த மனிதன். He can do everything. அவரால் எல்லாம் செய்ய முடியும். No problem is too difficult for him. அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கஷ்டம் இல்ல. Insurance problem, pastor. இன்சூரன்ஸ் பிரச்சனை இருந்தாலும் பாஸ்டர். Medical problem, pastor. வியாதியா இருந்தாலும் போதகர். Had one lady long time ago. ஒரு ஸ்திரீ வந்தாங்க ஒரு வருஷத்துக்கு முன்பாக. She brought not in our church, before we planted the church. இப்ப இல்ல, ஆனா நம்ம சபையை ஸ்தாபிக்கிறதுக்கு முன்பாக A list of medicines, tablets. நிறைய மருந்து மாத்திரை உள்ள ஒரு லிஸ்ட் பட்டியல கொண்டு வந்து, brother, the doctor gave me all these medicines. What do you think? டாக்டர் வந்துட்டு இந்த மருந்துலாம் எனக்கு கொடுத்தாங்க. What do you think? என்ன நினைக்கிறீங்க? I said I don't know anything about this. நான் சொன்னேன் இத பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. She was shocked. அவங்களுக்கு ஆச்சரியமாச்சு. She went and told someone, அவருக்கே தெரியலன்னு சொல்லிட்டாரு. He also don't know. She told him he knows all about theology, but this one he won't know. அதாவது அவர் இறையில குறித்து எல்லா காரியம் சம்பந்தப்பட்டது தெரியுது, இத பத்தி தெரியல பாருங்க. So you think pastor must know everything. நீங்க நினைக்கிறீங்க போதகர் என்று சொன்னா அவருக்கு எல்லாம் தெரியணும். So you bring your 10 years problem, you expect us to solve in 10 minutes. அதனால உங்களுடைய 10 வருஷ பிரச்சனை கொண்டு 10 நிமிஷம் முடிச்சு கொடுங்க சொல்லிட்டு நம்ம தள்ளி விட்டுறது. And we are sitting there so complex, so confused. Where to start? நம்ம உட்கார்ந்து அப்படியே குழப்பம் அடைஞ்சு ரொம்ப கஷ்டமான நேரத்துல இடுக்க சூழ்நிலை எங்களையும் நீங்கள் விட்டு, it's like a maze. If we enter, we don't know where we will end up. இப்போ அது பட்டு ஒரு கேள்வியாக இருக்க, நம்ம போந்தனா நம்மளே எங்க வெளியாவும் தெரியாது. You think pastor is very smart, he's thinking. நீங்க நினைப்பீங்க போதகர் ரொம்ப புத்திசாலி பாரு, அவர் யோசிக்கிறாரு. We are calling God what to do. ஆனா அங்க இடத்துல நம்ம யோசிக்கிறேன் தெரியுமா, ஆண்டவரே என்ன செய்யணும் சொல்லுங்க. Look at the mess. I don't know whether you can solve this mess. இந்த காரியத்தை பாருங்க ஆண்டே, உங்களாலே முடியுமா தெரியல. We need divine wisdom. நமக்கு தெய்வீக ஞானம் வேண்டும். And God is good. He has helped us. Amen. தேவன் நல்லவர், எப்பொழுதும் நமக்கு உதவி செய்கிறாராக இருக்கிறார். ஆமென்.
In 1 Kings chapter 3, 7 to 12, ஒன்று ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 7லிருந்து 12ஆம் வசனம் வரை வாசிக்கும் பொழுது 1 Kings chapter 3, ஒன்று ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 7லிருந்து 12ஆம் வசனம் verses 7 to 12. Now this is Solomon asking God. இது சாலமன் ராஜா தேவனிடத்தில் கேட்கிறான். Now, O Yahweh, my God, you have made your servant king in place of my father David, but I am only a little child and do not know how to carry out my duties. Your servant is here among the people you have chosen, a great people too, too numerous to count. So give your servant a discerning heart to govern your people and to distinguish between right and wrong. For who is able to govern this great people of yours? The Lord was pleased that Solomon had asked for this. So God said to him, since you have asked for this and not for long life or wealth for yourself, nor have you asked for the death of your enemies, but for discernment in administering justice, I will do what you have asked. I will give you a wise and discerning heart. இப்பொழுது என் தேவனாகிய கர்த்தாவே, தேவனீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் சனத்திலே ராஜாவாக்கினீர். நானோ வென்றால் போக்கும் வரவும் அறியாத பிள்ளையாய் இருக்கிறேன். நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் இலக்கத்திற்கு உட்படாதமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்கள் நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். சாலோமோன் இந்த காரியத்தை கேட்டு ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது. ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உமக்கு நீடித்த நாட்களை கேளாமல், ஐசுவத்தை கேளாமல், உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமல், நீ இந்த காரியத்திலே கேட்ட நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டுமென்றபடியால் உன் வார்த்தையின்படி செய்தேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. When Solomon became king, God will ask him, tell me what you want. சாலமன் ராஜாவான பிறகு ஆண்டவர் சாலமனை பார்த்து கேட்பார், உனக்கு என்ன ஆசை இடத்தில் கேளு. Solomon, instead of being selfish, will say, this people are great people, they are your people, give me wisdom to govern them. சாலமன் ராஜா தனக்கென்று கேட்காமல் ஜனங்களை பார்த்து, இந்த ஜனங்கள் மிகுதியாக இருக்கிறதுனால எனக்கு ஞானத்தை தாரும் ஆண்டவர் என்று சொல்லி கேட்பார். God was so pleased with the request. God not only gave him wisdom, God gave him more than that. ஆண்டவர் அதை குறித்து அவருக்கு ரொம்ப கேட்டு மகிழ்ச்சி அடைந்து ஞானம் மட்டும் கொடுக்காமல் அதை சேர்த்து எல்லா விதமான ஐஸ்வரியத்தையும் தருவார். So if you are in a position where your people under you, it could be family, it could be a working place, ask God for divine wisdom. நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க, ஒரு ஸ்தானத்தில் இருக்கீங்க, உங்க கீழாக சில ஆட்கள் வேலை செய்கிறார்கள், அல்லது குடும்பத்தின் தலைவராக இருக்கிறீர்கள், அல்லது சபையில ஒரு தலைவராக இருக்கீங்க, நீ என்ன செய்ய வேண்டும் சொன்னால் தெய்வீக ஞானத்துக்கு நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். Thirdly, verses 18 and verse 21. மூன்றாவதாக 18ஆம் வசனம், அதாவது நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரையிலும் வாசிக்கப்போமாக. 18 and 21. சாரி, 18ஆம் வசனமும் 21ஆம் வசனமும். With me are riches and honor, enduring wealth and prosperity, bestowing wealth on those who love me and making their treasuries full. ஐஸ்வர்யம் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைக்குள்ளும் நடத்துகிறேன். Divine wisdom can enable us to create wealth. இங்க நமக்கு தெய்வீக ஞானம் இருக்கும்போது செல்வத்தை நாம் உருவாக்க முடியும். Now don't seek wisdom for wealth, but having divine wisdom can help us create wealth. அதனால் ஞானத்தை செல்வத்துக்காக தேடாதீங்க, ஞானம் இருந்தால் செல்வத்தை நீங்கள் உருவாக்க முடியும். I think we can ask God, Lord, give me an idea how to, if you're a businessman, how to improve my business, or give me wisdom, Lord, how to create wealth. நீங்கள் தொழில் செய்கிற ஒரு நபராக இருந்தால் நீங்க கேட்கலாம், ஆண்டவரே எனக்கு தெய்வீக ஞானத்தை கொடுங்க, இந்த தொழிலை நாம் எப்படி பெருக்குவது என்று சொல்லி, அல்லது செல்வத்தை இதன் மூலமா நாம் எப்படி உருவாக்குவது என்று சொல்லி நீங்க கேட்க முடியும். Solomon asked for wisdom, God gave him wisdom and wealth. சாலமன் ராஜா இந்த இடத்தில் இப்படியாக ஞானத்தை கேட்டான்,
ஆனாலும் தேவன் ஞானத்தையும் செல்வத்தையும் கொடுத்தார். So being rich is nothing wrong, but trusting and loving and running after money is where the problem comes. நீங்கள் ஐஸ்வர்யமா இருப்பது தவறு அல்ல, ஆனா அதை நோக்கி அதுதான் வாழ்க்கையின் நோக்கம் என்று ஓடுவதுதான் தவறு. The Bible does not say the root of all evil is money, but the Bible does say the love of money is the root of all evil. எல்லாம் பாவத்தின் மூல காரணம் பணம் அல்ல, ஆனா பணத்து மேல ஒரு ஆசை வந்தா எல்லா தவறுக்கும் அதான் மூல காரணமாக மாற முடியும். Having wealth is not a problem, but if you love wealth, trust wealth, that's where your problem will start. செல்வம் இருக்கிறது தவறு அல்ல, ஆனா செல்வத்தை நீங்கள் நம்பும் பொழுது அதுவே என்னுடைய அஸ்திபாரம் என்று சொல்லி அதன் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது தான் நம்ம அசைந்து விடுவோம். Henry Ward Beecher said this: riches are not an end of life, but an instrument of life. ஹென்றி வாட் பீச்சர் சொல்ல ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், செல்வமானது வாழ்க்கையின் முடிவல்ல, ஆனால் வாழ்க்கையின் கருவிகளாய் இருக்கிறது. So if you do desire well, the question is why? அதனால் உங்களுக்கு செல்வத்தை குறித்து உங்களுக்கு ஆசை இருக்கும் என்று சொன்னால் நீங்க கேட்க வேண்டிய கேள்வி என்னவென்று சொன்னால், ஏன் ஆசைப்படுறீங்க? Is it so I can have a bigger house, more expensive car, go for holidays? All of that is fine, but desire to be a kingdom financial. அதாவது எனக்கு ஒரு பெரிய வீடு இருக்கணும், நல்லா லீவுக்கு போகணும், எல்லா பெரிய எனக்கு கை எட்டலாம், எனக்கு தூரமா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சு செல்வத்துக்கு நீங்க ஆசைப்படினா தவறல்ல. ஆனா அதை காட்டிலும் தேவ ராஜ்யத்திற்கு விரைவுக்கு கொடுப்பதே அதுவே நம்முடைய நோக்கமாய் இருக்க வேண்டும். Let me go through the rest of it quickly. அடுத்ததாக Number 4. நான்காவது Verse 18. 18ஆம் வசனம். With me are riches and honor, enduring wealth and prosperity. ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. Number 4, respect and honor. நான்காவதாக மரியாதையும் கனமும். When we operate in divine wisdom, the end results will show that we made the right decision. அதாவது நம்ம சரியான தெய்வீக ஞானத்தில் நம்ம அப்படியாக செயல்படும் பொழுது கடைசியான அந்த தீர்மானத்தின் பார்க்கும்போது சரியான தீர்மானத்தை தான் விழும். Especially if you're a leader, sometimes very difficult. You have to make certain decisions that is not popular. சில நேரத்தில் ஒரு நீங்க தலைவராக இருக்கும் பொழுது சில தீர்மானங்கள் வந்துட்டு யாருக்கும் அஞ்சிடாத அல்லது பிடிக்காத ஒரு தீர்மானத்தை செய்ய வேண்டிய ஒரு நிலைமைக்குள்ளாக இருக்கலாம். But if that is the right decision, you have to be firm. ஆனா அதுவே ஒரு சரியான தீர்மானமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் சரியாய் நிற்க வேண்டும். This is the difficulty and the responsibility and the challenge of being a leader. இதுதான் ஒரு தலைவனாய் இருப்பதில் ஒரு பெரிய கடினமான ஒரு காரியம். It can be company, can be church. அது ஒரு அலுவலகமாக இருக்கலாம், ஒரு சபையா கூட இருக்கலாம். This way as a pastor we have the same challenges and difficulties. ஒரு போதகராக எங்களுக்கும் இந்த இடத்துல தான் ஒரு பெரிய சவால் உண்டு. We cannot make decision to please everyone. நம்ம செய்கிற தீர்மானத்தினால எல்லாரையும் நம்ம பிரியப்படுத்த முடியாது. Some decision everybody will be happy. சில தீர்மானத்தை பார்க்கும்போது எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. Some decision knowing it will not be popular, but because we think this is the right thing to do, with the fear of God, this is the right thing to do, we have to make certain decisions even though it may not be popular. சில தீர்மானங்களை பார்க்கும்போது நமக்கு தெரியும் இந்த தீர்மானத்தை கொடுத்தா எல்லாருக்கும் பிடிக்காது என்று சொல்லி, ஆனா அதுதான் சரியான தீர்மானம் என்று சொன்னால் அதில் உறுதியாக நின்று நாம் சரியான தீர்மானத்தை எடுக்க வேண்டும், அது பிடிக்காம இருந்தாலும். But if we operate in divine wisdom, people will come and say, oh, I thought it was wrong, but now I see the wisdom behind it. ஆனாலும் நீங்க தெய்வீக ஞானத்தில் நீங்கள் காரியத்தில் நடக்கும் பொழுது நீங்க பிறகு யோசிப்பீங்க அல்லது சொல்லுவீங்க, நான் நினைச்சேன் இது ஒரு தவறான தீர்மானம், ஆனாலும் இந்த தீர்மானம் நன்மையை கொண்டு வந்திருக்கு என்று சொல்லி யோசிப்பீர்கள். Number 5, verse 20. ஐந்தாவது காரியம் 20வது வசனம். I walk in the way of righteousness along the paths of justice. Okay, Tamil. 21வது வசனம். அவர்கள் நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். Divine wisdom will help us to walk in the paths of righteousness. நமக்கு தெய்வீக ஞானம் இருக்கும்போது நீதியின் வழிக்குள்ளாக நடப்பதற்கு நமக்கு உதவி பண்ணும். See, worldly wisdom will teach us to take the shortcut. அதாவது இந்த உலகத்தில் புத்திசாலிகள் என்ன சொல்வான்னு சொன்னா, நீ குறுக்கு பாதை எடுத்துட்டு போன்னு சொல்லுவாங்க. Shortcuts are always risky, right? குறுக்கு பாதைன்னு சொல்லும்போது எப்பவும் நமக்கு ஆபத்தில் முடியும். This is what my wife told long time ago. Shortcuts are risky, which is true. இதுதான் சந்தனா இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க உங்கள்கிட்ட, இந்த மாதிரி குறுக்கு பாதை எடுக்கும்போது ரொம்ப ஆபத்தில் விளைவிக்கும். If shortcuts are safe, everybody will take the shortcut. குறுக்கு பாதை சரியா இருந்துச்சுன்னா எல்லாரும் குறுக்கு பாதை எடுத்து போலாம், ஆமா இல்லையா? So shortcut is quicker, but there is some risk involved. குறுக்கு பாதை சொல்ல சீக்கிரமா சேர்ந்துருவோம், ஆனா அதுல ஒரு ஆபத்து உண்டு. But divine wisdom will lead us in the paths of righteousness, short or long. It will lead us in the paths of righteousness. தெய்வீக ஞானமானது நமக்கு ஒரு சரியான பாதைக்குள்ளாக, அது குறுக்கமா இருந்தாலும் சரி, அது நீண்ட பாதையா இருந்தாலும் சரி, நம்ம அதுக்குள்ளாக வழி நடத்தும். Verse 35. 35வது வசனம். For whoever finds me finds life and receives favor from Yahweh.
என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவும் பெறுவான். What does it mean to find life? அதாவது ஜீவனை கண்டடைகிறான் என்று சொல்லும்போது அதோட அர்த்தம் என்ன? Are we not alive? நம்ம எல்லாம் உயிரோடு இல்லையா? One, to find life is to have relationship with God. அதாவது ஒன்று நம் தேவனுடைய உறவு இருப்பது ஜீவனை I கண்டடைகிறோம். also believe you'll find purpose in your life. அது மட்டுமல்லாம வாழ்க்கையின் நோக்கத்தை நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஜீவன். You know why you are living. உங்களுக்கு தெரியும் நீங்க ஏன் உயிரோட இருக்கீங்கன்னு சொல்லி. Now, as Christians, we must know there must be a purpose in our life. At least to say, I want to live for God. Some purpose in life. ஒரு கிறிஸ்தவனாக நம்ம எல்லாருக்கும் ஒரு நோக்கமுள்ள ஜீவன் இருக்க வேண்டும், வாழ்க்கை இருக்க வேண்டும். குறிப்பா நான் தேவனுக்காக வாழ்கிற அதாவது இருக்க வேண்டும். So, divine wisdom will give purpose in life. அதனால் தெய்வீக ஞானமானது நம்ம வாழ்க்கையில ஒரு நோக்கமுள்ள ஜீவன், ஒரு வாழ்க்கையை நமக்கு தருகிறது. Number 7, verse 35 again. 7வது 35வது வசனம். For whoever finds me finds life and receives favor from Yahweh. என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவும் பெறுவான். Number 7, we find favor from God. 7வதாக தேவனிடத்தில் தயவு நாம் பெறுவோம். You know, when you find favor with someone, they will go the extra mile to help us. நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் தயவு பெறுவீர்கள் என்று சொன்னா அவர்கள் உங்களுக்காக என்ன வேணாலும் செய்ய துணிவாங்க. So, if we find favor with God, He will go the extra mile to help us to bless us. Why? We are operating in His wisdom. அதாவது தேவன் கர்த்தரிடத்தில் தயவை பெறும் பொழுது அவர் நமக்காக நாம் நல்லா இருக்கிறது, சந்தோஷமா இருப்பதுக்கு அவர் நமக்காக எது வேணாலும் செய்ய துணிகிற தேவனாக இருப்பான். So divine wisdom brings divine favor. Let's seek divine wisdom. தெய்வீக ஞானமானது நமக்கு வருது, தெய்வீக தயவை தருகிறது. ஆதலால் இந்த தெய்வீக ஞானத்தை நாம் தேடுவோமாக. Now the thing is this, where does divine wisdom, how does it start? எங்க இருந்து இந்த தெய்வீக ஞானம் ஆரம்பிக்கிறது? Every wisdom literature in the world, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஞானத்தையும் இலக்கியம் பார்க்கும் பொழுது during the time of the Lord, in the Roman Empire, Greek philosophy was highly looked upon. அதாவது இயேசுவின் காலத்தை பார்த்தீங்கன்னா கிரேக்க மொழி கிரேக்கக்காரர்கள் மத்தியில அநேக ரொம்ப தத்துவ காரியங்கள் இலக்கியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. Some even began to look at the gospel as another form of philosophy. ஒரு சிலரை பார்க்கும் பொழுது சுவிசேஷத்தை இன்னொரு இலக்கியம் என்று சொல்லி அவர்கள் பார்த்தார்கள். But the difference between the wisdom of the world, the wisdom literature of the world, and the biblical wisdom literature is this: ours starts with the fear of God. அதாவது இந்த உலகத்துடைய இலக்கியத்தை, இந்த உலகத்தின் ஞான இலக்கியத்தை பார்க்கும் பொழுது வேதத்தின் ஞான காரியங்களை அதோட வித்தியாசம் என்னவென்று சொன்னால், நம்முடைய ஞானமானது தேவனிடத்தில் பயம் பெறும் பொழுது அங்கிருந்து தான் ஆரம்பிக்கிறது ஞானம். One British prime minister long time ago said this. ஒரு பிரிட்டிஷ் பிரதமர் இப்படியாக சொன்னார், education without the fear of God makes you a clever devil. அதாவது உங்களுக்குள்ள கல்வி இருக்கும், ஆனா தேவ பயம் இல்லாவிட்டால் நீங்க ஒரு அறிவுள்ள பிசாசு. So you may have knowledge, but without the fear of God, you're a clever devil. அதாவது உங்களுக்கு நல்ல அறிவு இருக்கு, ஆனா தேவ பயம் இல்லாவிட்டால் நீங்க அறிவுள்ள பிசாசு. Proverbs 9 verse 10. 9வது அதிகாரம், நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 10வது வசனம். The fear of Yahweh is the beginning of wisdom. வாசிக்கப்பமாக. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவோ அறிவு. So if I want divine wisdom, it starts with the fear of God. So நமக்கு தெய்வீக ஞானம் வேண்டும் என்று சொன்னால் நாம் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். It has been said, what we are afraid to do before men, we may well be afraid to think before God. நாம் மனிதர்களுக்கு முன்பாக எதை செய்ய நாம் கலக்கம் அடைகிறோமோ, தேவனுக்கு முன்பாக அதை யோசிக்க கூட நாம் பயப்படுவோம். If you're having unholy connections, whether you're married or not married, you have no fear of God. அதாவது நீங்கள் திருமணம் செய்தோம் திருமணம் செய்யாவிட்டாலும் ஆனாலும் நீங்க ஒரு பரிசுத்த காரியத்தில் ஒரு உறவு இல்லாவிட்டால், பரிசுத்த உறவு இல்லாவிட்டால் நீங்கள் தேவனுக்கு பயம் இல்லாம இருக்கிறீர்கள். If you lie and cheat in your work, in your business to make money, you have no fear of God. நீங்க உங்க தொழில உங்க வேலை இடத்துல இப்படியாக பணம் சம்பாதிப்பதற்கு நீங்கள் பொய் சொல்லி ஏமாற்றுவீங்கன்னு சொன்னால் தேவனுக்கு பயம் இல்லை. If you're slandering our leaders or even pastors and leaders in the church, you have no fear of God. போதகர்களோ அல்லது மூப்பர்களை சபையில மூப்பரை பார்த்து நீங்கள் புறம் பேசுகிறீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தேவனுடைய பயம் இல்லை. If you don't treat your spouse, your wife, husband without respect, you have no fear of God. உங்களுடைய கணவர் மனைவி இப்படியாக நீங்கள் மரியாதை இல்லாம நடத்தும் பொழுது தேவனுக்கு பயம் இல்லை என்று சொல்லி. If you show no respect and obedience to your parents, you have no fear of God. நீங்க உங்களுடைய பெற்றோர்கள் இடத்துல மரியாதை இல்லாம நடப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தேவ பயம் இல்லை என்று சொல்லி. If you dress lewdly and speak in innuendos, double meaning,
you have no fear of God. நீங்க அரங்குறையமா உடுத்திக்கிட்டு ரெண்டு விதமா நீங்க பேசுவீங்க சொன்னால் கெட்ட கெட்ட கொச்ச கொச்ச வார்த்தை பேசுவீங்க சொன்னா தேவ பயம் இல்லைன்னு சொல்லி அர்த்தம். If you refuse rebuke and discipline when you have done wrong, you have no fear of God. அதாவது நீங்க தவறு செய்யும் பொழுது என்னை யாரும் கண்டிக்க கூடாது, என்னை யாரும் கேட்க கூடாது, அப்படிப்பட்ட நீங்க யோசனை இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவ பயம் இல்லைன்னு அர்த்தம். If you're a boy mixing with a boy with sexual intention, you got no fear of God. நீங்க ஆணா இருந்து ஓரினை சேர்க்கை, ஆணுக்கும் ஆணுக்கும் ஒரு உறவு உங்களுக்குள்ள வரும் என்று ஒரு ஆசை வரும், அது உங்களுக்கு தேவனுக்கு பயம் இல்லைன்னு அர்த்தம். If you're a girl mixing with a girl with sexual intention, you got no fear of God. பெண்ணு நீங்க அப்படியே உறவை கொண்டாடி கொண்டிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவ பயம் இல்லைன்னு சொல்லி அர்த்தம். If you go after witchcraft to solve your problems, you got no fear of God. நீங்க மந்திரவாதி தேடி ஓடுவீர்கள் சொன்னால் உங்களுக்கு தேவ பயம் இல்லைன்னு சொல்லி அர்த்தம். If you dare send tags and watch your WhatsApp during service, during the worship, during sermons, you got no fear of God. ஆராதனை வேளையில் இப்படியாக பிரசங்க வேளையில் உங்களுடைய போனை நோண்டி கொண்டு உங்க வாட்ஸ்அப் நீங்க பார்த்து கொண்டு சொன்னா தேவ பயம் இல்லை என்று சொல்லி உங்களுக்கு அர்த்தம். You come up with your own list. அது நீங்க அலங்க பட்டங்களை நீங்களே போடுங்க. Now in conclusion, முடிவில் Solomon asked for wisdom and God gave him. சாலமன் ராஜா தேவனிடத்தில் இப்படியா ஞானத்தை கேட்டான், ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தார். But as he began to marry non-covenant women, and he married a lot of them in the hundreds, இங்க சாலமன் ராஜா இப்படியாக அநேக பெண்களை, அதாவது தேவனுக்குள்ளாக இல்லாத அந்த பெண்களை திருமணம் செய்யும் பொழுது 300 concubines, 300 wives, 700 concubines, anyway 1000 in total. சாலமன் ராஜாக்கு 300 மனைவிகள் இருந்து 700 என்ன சொல்லுவாங்க, anyway total was 1000. வப்பாட்டி. You know, someone said Solomon is the most dumbest man in the world. இதை பார்க்கும்போது ஒருவர் சொன்னார், சாலமன் மாதிரி ஞானம் உள்ளவன் மூடனை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி. Not because he had 1000 wives. Who won 1000 mother-in-laws? 1000 மனைவியில் இருக்கிறது இல்ல, 1000 மாமியார் வச்சவன் பார்த்துக்கணும். As he began to marry them, they drew his heart to worship false gods. கவனிங்க, சாலமன் ராஜா வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா கடைசி காலகட்டத்தில் அவன் இருதயமானது அந்நிய தேவர் பக்கத்தில் இழுத்தது இந்த திருமணங்கள். As he lost the fear of God, he lost his wisdom. அவன் தேவனுடைய பயத்தை இழந்து போனான், தேவனுடைய ஞானத்தையும் இழந்து போனான். Ravi Zacharias in his book Has Christianity Failed You says this: Solomon, revered as the wisest man who ever lived, left us the best proverbs, we are reading it today, by which to live, yet he didn't apply them to himself. ரவி ஜக்கரியா இப்படியாக அவர் Has Christianity Failed You சொல்லப்பட்ட இந்த புத்தகத்தை எழுதிய ஒரு காரியம் என்ன சொன்னா, சாலமன் என்று சொல்லும் பொழுது இந்த உலகத்திலே மிகவும் ஞானம் வாய்ந்தவன் என்று சொல்லி அநேக நீதிமொழிகள் அவன் தான் எழுதினான், சங்கீதமும் அவன் தான் எழுதினான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனாலும் அந்த காரியங்கள் அவனுக்கு அபியாசிக்கவில்லை. With the wisdom of God, he wrote chapter 8. We are reading it. He didn't follow chapter 8. 8வது அதிகாரம் அவன் தான் எழுதினான். அந்த 8வது அதிகாரத்த காரியங்கள் அவனே அந்த காரியத்தை பின்தொடரவில்லை. Let's all stand. எல்லோரும் எழும்பி நிற்போமாக. Just for a moment, கொஞ்ச நேரம் identify what in your life that you know is wrong. அதாவது உங்க வாழ்க்கையில நீங்கள் கண்டறிங்க உங்க வாழ்க்கையானது எப்படி தெரியப்பட்டிருக்கிறது சொல்லி. If we don't recognize it and we don't renounce it, we don't repent, we will continue walking in it without the fear of God. நாம் அந்த காரியத்தை அறியாமல், அந்த காரியத்தை நாம் அறிக்கை செய்யாமல், அந்த காரியத்தை நாம் விட்டு விடாமல் இருப்போம் என்று சொன்னால் நம் தொடர்ச்சியாய் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் நடந்து கொண்டிருப்போம். We will walk without the fear of God. தேவனுடைய பயமில்லாத ஒரு வாழ்க்கையை தான் நடந்து கொண்டிருப்போம். And without the fear of God, divine wisdom will not operate. தேவன் பயம் இல்லாவிட்டால் நம் வாழ்க்கையில் என்ன இருக்காது, ஞானம் இருக்காது. Just close your eyes for a moment. கண்களை மூடி இருப்போமாக கொஞ்ச நேரம். I'm sure we all in the heart we desire, God, I want divine wisdom. நம்முடைய இருதயங்கள் நம்ம அப்படியாக ஆசைப்படும், ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு தெய்வீக ஞானம் வேண்டும். Because divine wisdom has got so many benefits. We just saw 7 from just one chapter. நாம் ஞானம் என்று சொல்ல தெய்வீக ஞானம் சொல்வது 7 நன்மையான காரியங்களை குறித்து நாம் பார்த்தோம். இன்னும் அதிகமான நன்மைகள் இருக்கிறது. Divine wisdom for your education, for your family, for your business, for your work. We need divine wisdom for every aspect, for every walk of life. எல்லா பகுதியிலும், எல்லா நடை காரியத்திலும், வாழ்க்கையின் பகுதியிலும் நமக்கு தெய்வீக ஞானம் தேவைப்படுகிறது. I hope you are desiring right now. நீங்கள் இப்பொழுது அந்த காரியத்தை நீங்கள் ஆசைப்படுவீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். But remember, it starts with the fear of God. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், இது தேவனுடைய பயப்படுகிறதுனால நடைபெறுகிறது. Without the fear of God, divine wisdom will not operate. தேவனுடைய
பயம் இல்லாவிட்டால் நம் தெய்வீக ஞானத்தில் நடக்க முடியாது. So I leave it to you and myself. Let's ask the Holy Spirit to help us to have the fear of God, because when we have the fear of God, we will start walking in divine wisdom. அதெல்லாம் உங்களுக்கு நான் விடுகிறேன். இப்படியாக தேவனிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே எங்களுக்கு தெய்வீக ஞானத்தில் நடப்பதற்கு நீங்கள் உதவி செய்யுங்க. உதவி செய்யுங்க ஆண்டவரே கேளுங்க. Father, I commit every one of us here into your hands. Holy Spirit, help us to build a good relationship, a relationship that involves respect, honor, or in other words, the fear of God, so that we all may operate in divine wisdom. When we pray this, Lord, in Jesus' name. And everyone say, Amen. Amen, amen. God bless you. Please be seated. ஆமென்.